சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை தான் டிஸ்கஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கேட்பாங்க. என்னால் வந்து எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பிளானோட தான் நான் உள்ளே வரேன். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். காலையில் கரெக்டாக தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டைம் ஆக ஈவினிங் போகிறதுக்குள்ளே என்னோடய எமோஷன்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகிடுது. நான் வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணி ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணி வந்த ப்ராஃபிட்டை கூட ஃபுல்லாமே நான் லூஸ் பண்ணிவிட்டு கேபிட்டலே நான் வாஷ் அவுட் பண்ணிட்டுறேன் ஈவினிங்குள்ளே. இல்லை சின்ன லாஸில் காலையில் இருந்தால் கூட அந்த லாஸை ரிகவர் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய ரூல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் நான் திரும்ப நிறைய வேறு ட்ரேட்ஸ் எடுத்து மாற்றி எடுத்து ஃபுல் லாஸ் நான் பண்ணிடுறேன். ஸோ என்னால் வந்து எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் வந்து எப்படி கரெக்டாக ஒரு என்ட்ரி வந்து ஒரு என்ட்ரி தான் எடுக்கிறீங்க, ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேட் தான் எடுக்கிறீங்க. சில நாள் வந்து ட்ரேட்ஸே எடுக்கலனாலும் நோ ட்ரேடிங் டேஸ்ன்னு விட்டுடுறீங்க. என்ன டைம் ஆனாலும் வெயிட் பண்ணுறீங்க. 9:30 மணிக்கு ட்ரேட் வந்தாலும் எடுக்கிறீங்க, 10:30 மணிக்கு ட்ரேட் வந்தாலும் எடுக்கிறோம், 1 மணிக்கு ட்ரேட் வந்தாலும் எடுக்கிறேன். அது எப்படி அவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜினா அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேடு மட்டும் எப்படி நீங்கள் டிசிப்ளினாக எடுக்கிறீங்க? உங்களெல்லாம் எப்படி எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி உங்களெல்லாம் கரெக்டாக எப்படி இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக ட்ரேட் பண்ண முடியுது? ஸோ எனக்கும் அந்த எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அந்த டெக்னிக்கை வந்து எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான இந்த கேள்விக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ட்ரேடிங் டிசிப்ளின்ன்றது ஒன்றுமே கிடையாது. ட்ரேடிங் டிசிப்ளின்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ட்ரேடிங்காக ஒரு டெக்னிக்கல் வேர்டு தான். ஸோ ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கலான ஒரு வேர்டு தான் இந்த ட்ரேடிங் டிசிப்ளினே தவிர ட்ரேடிங் டிசிப்ளின்னு ஒன்று கிடையாது. ட்ரேடிங் டிசிப்ளின் வேணும் அப்போ தான் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணுமானா அப்படி கிடையாது. ட்ரேடிங் டிசிப்ளின்ற ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஒரு புரிதல் தான். இப்போ நம்ம ஒன்றும் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு, டிசிப்ளினாக நம்மளை வந்து உருவாக்குறதுக்கு, யாரோ நம்மளை வந்து டிசிப்ளினாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு சர்க்கஸில் இருக்க ஒரு சிங்கமோ இல்லை யானையோ அப்படிலாம் கிடையாது. ஒரு போலீஸில் இருக்க ஒரு இந்த மோப்ப நாய்களெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்களே டிசிப்ளினாக. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு போலீஸ் டாகோலாம் கிடையாது. நாம் வந்து ஒரு ஆறு அறிவு இருக்கிற நம்ம வந்து நார்மலாக ஒரு ஆறு அறிவு இருக்கிற ஒரு மனுஷன், ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து டிசிப்ளின் வான்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தவங்க ட்ரெயின் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணிலாம் நம்மளோட டிசிப்ளின் வந்து வர வைக்கவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாமளாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்படி இருந்தால் தான் இது நம்மளுக்கு நல்லது, இதை பண்ணால் நம்மளுக்கு இது நல்லது வரும், இதை பண்ணால் நம்மளுக்கு கெடுதல் வரும்ன்ட்டு நம்ம என்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, புரிதலை நம்ம ஏற்படுத்திக்கிறோமோ, அப்போ தான் வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணுவோம். நம்ம டிசிப்ளின் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிலாம் நம்மளை வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக நம்மளெல்லாம் பண்ண வைக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ வந்து நான் என்னோட கதைக்கு வரேன், ஓகேங்களா? நான் எப்படி ஒரு ட்ரேடு தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறேன். அன்றைக்கி அது ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு மூடி வச்சுட்டு நான் போயிடுறேன். அன்றைக்கி அந்த ட்ரேடு ப்ராஃபிட்டபுளாக வந்துச்சுன்னா அதையும் மூடி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்றையோட போயிடுறோம். ஒரு ட்ரேடு இந்த டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜி ரூல் ப்ராகாரம் எல்லா ரூலும் அமைஞ்சு வந்து அது கரெக்டாக வந்தால் மட்டும்தான் என்ட்ரி. அது வரைக்கும் கரெக்டாக வெயிட் பண்ணி அப்போவே கூட ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட் வந்துச்சுன்றதுக்காக ஃபுல் அமௌண்ட்டெல்லாம் நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டு கண்மூடித்தனமான ரிஸ்க்லாம் எடுக்கிறது கிடையாது. அதையும் கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி பொசிஷன் சைசிங் பண்ணி அன்றைக்கி எவ்வளோ லாட்ஸ் போடணுமோ அவ்வளோ லாட்டு தான் போடுவேன். அன்றைக்கி என்ன ரிஸ்க்கோ அதுக்கான லாட்ஸு பொசிஷன் சைசிங் தான் பண்ணி நான் போடுறேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். என்னோட கதைக்கே நான் வரேன். நான் எப்படி இதெல்லாம் பண்ணுறேன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நானுமே உங்களை மாதிரி தான். ஆரம்பத்தில் நான் இன்றைக்கி மார்க்கெட்டை கற்றுக்கணுன்னு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து எனக்கு 7 வருஷம் ஆகுது. ஆரம்பத்தில் எனக்கும் ஒரு 1-2 வருஷத்துக்கு வந்து எனக்கும் இதே ஸ்ட்ரகிள்ஸ், கஷ்டம், இது எல்லாமே இருக்கும். எமோஷ்னலாக நானும் தவறுகள் பண்ணுவேன். நானும் ஆப்ஷன் பையிங் தானே அப்போல்லாம் நம்மளால் பண்ண முடியும். நம்மளால் முடிஞ்சது 10,000, 20,000, 30,000, 40,000, மேக்ஸிமம் 1 lakh. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து சின்ன அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம எமோஷன்ஸை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல், கரெக்டான விஷயங்கள் பண்ண முடியாமல், பணத்தை வந்து கரெக்டாக நம்மளுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாமல் நிறைய லாஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எமோஷன்ஸில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணுற வரைக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அந்த ட்ரேடை பண்ணிகிட்டே தான் இருப்போம். அது எப்போ வாஷ் அவுட் ஆகி ஜீரோ ஆகுதோ அது வரைக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் பையிங்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மாற்றி எடுத்து ட்ரேட்ஸ் பண்ணி நம்ம வந்து அன்றைக்கி லாஸஸ் தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். 1-2 வருஷம் வரைக்கும் ஒரு பிகினராக உங்களை மாதிரி நானும் மார்க்கெட்டுக்கு வரும்போது நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது மட்டும் இல்லை, நானும் என் லைஃப்பில் வந்து நான் நிறைய பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கேன், நிறைய முயற்சி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கேன். பண விஷயத்தில் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பணத்தை வந்து எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணுறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது. நம்பிக்கை, முயற்சி நம்பிக்கையோட முயற்சி பண்ணால் எது வேணால் பண்ணிடலான்ட்டு பணத்தை கண்டபடி நம்ம ஹேண்டில் பண்ணுறது. சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். என்ன தான் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு விடாமுயற்சி, ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன போட்டாலும் சரியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து சரியாக பண்ணலாம். அது என்ன பண்ணாலும் ஓட்ட விழுந்த கப்பல் மாதிரி தான்.
1000 ஓட்டை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தண்ணி உள்ளே பூந்து கப்பல் முழுகி உள்ளே போக தான் போகுது. அதில் எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் எத்தனை ஓட்டை வேணால் எவ்வளோ முயற்சி பண்ணி வேணால் நீங்கள் அடைச்சிட்டே இருங்க, அது வந்து அடைக்க முடியாது. சில விஷயங்களை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இது இப்படி பண்ணால் இதுதான் வந்து சேரும் நம்ம லைஃப்பில், இதை பண்ணால் நம்மளுக்கு இதுதான் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்போ நம்மளை சரி பண்ணிவிட்டு நம்ம போகிறோமோ அப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டாக ஆகும். ட்ரேடிங்லலாம் ஒன்று விடுங்க, ட்ரேடிங்கெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக பெரிய அடியோ வலியோ லாஸோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அதை பார்த்ததில்ல. ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய பிஸ்னஸ், நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதில் தான் அதிகப்படியான அடிலாம் வாங்கியிருக்கேன், நிறைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்திருக்கேன். அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும், நம்ம எப்படியாச்சும் மேலே வரணுன்ட்டு தான் லாஸ்ட்டாக வந்தது தான் ட்ரேடிங். ஸோ இங்கேயும் வந்து உடனே ஆரம்பம் வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்கேயும் ஒரு 2 வருஷம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இதில் வந்து ஏற்கனவே நான் பட்ட வலிகள், அவமானங்கள், கஷ்டங்கள் கொடுத்த அந்த அனுபவம் வந்து என்னை இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக பிக்கப் பண்ண வச்சிடுச்சு. பண்ண தவறுகளை திருப்பி பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த புரிதலை ஏற்படுத்திட்டு என்ன பண்ணால் இங்கே ஜெயிக்க முடியும், என்ன பண்ணால் இங்கே சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே அனுபவங்கள் இருக்கிறதுனால இந்த மார்க்கெட்டு, இந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னை நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ அதனால் என்னால் இங்கே சீக்கிரமாக சர்வை பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு என்னால் இங்கே முன்னேறி என்னால் வர முடிஞ்சது. ஓகேங்களா, நம்மளும் நிறையா பண விஷயத்தில் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கோம், நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம். ஆஸ் எ பிகினராக ட்ரேடிங்குள்ளே வரும்போது நானும் எமோஷன்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணியிருக்கேன், கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணியிருக்கேன். எல்லாமே எடுத்துகிட்டு வர கேபிட்டல் பையிங்க்கு தானே எடுத்துகிட்டு வரும். சின்ன சின்ன கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்து நிறைய தடவை நானும் அக்கௌண்ட்னால நான் வாஷ் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட விளைவு என்ன ஆச்சு, என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துச்சு இதனால், இப்போ எப்படி இருந்தாலும் அந்த தவறு வந்து நம்ம சைடில் தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, நாம் எமோஷன்ஸை சரியாக கண்ட்ரோல் பண்ணலை, கரெக்டான பணத்தை எடுத்துகிட்டு வந்து கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம பண்ணலை. ஸோ தவறு நம்மளோட தானே. அப்போ அந்த தவறுகளை நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக இப்போ அதனால் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருப்போம். ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், தோல்வி வரும். ஓகேங்களா, நிறைய தோல்விகள் வரும். அந்த தோல்விகள் வந்து பர்சனல் தான். இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், லாஸ் பண்ணுறோம், ஒரு தடவை அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணுறோன்னா அது மோஸ்ட்லி நம்மளுக்கு மட்டும் தான் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ ஒரு தடவை தோத்தா அடுத்த தடவை வந்து நம்ம ஜெயிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் வரும். ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப முயற்சி பண்ணுவோம், திரும்ப தவறுகளும் பண்ணுவோம். ஏன்னா அந்த தவறுகள் வந்து வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நம்ம வந்து என்ன பண்ணோம், ஏது பண்ணோன்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரிய போகுது. அது வேறு யாருக்குமே தெரியாத வரைக்கும் நம்ம திரும்ப தவறுகளை பண்ணி திரும்ப தோல்விகளை பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ தோத்தா திரும்ப ஜெயிக்கணுன்ற எண்ணம் மட்டும் தான் வரும். அதனால் திருப்பி தவறுகளை நம்ம திருப்பி பண்ண வேண்டிய இதாக தான் இருக்கும். ஓகேங்களா, நம்மளை வந்து திருத்திக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண தவறுகளால் நிறைய அவமானங்களை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஓகேங்களா, நிறைய அவமானப்பட்டேன். இப்போ எல்லாமே இப்போ பணம் விஷயம்னு வந்துட்டாலே நீங்கள் அதை சரியாக ஹேண்டில் பண்ண முடியல, நீங்கள் கரெக்டாக அதை பண்ணலைன்னா கண்டிப்பாக கடன்காரனாக தான் ஆகும். அப்படி கடன்காரனாக ஆனதால் நிறைய அவமானங்களை நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, நான் கிட்டத்தட்ட நான் தெருவிலே நிற்க வச்சுருக்காங்க. தெருவிலே நான் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டு வர போகும்போது என்னை பசங்களோட சேர்த்து தெருவிலே நிற்க வச்சு என் பசங்களோட பேக்கெல்லாம் பிடிங்கி வச்சு, வண்டி சாவிலாம் பிடிங்கி வச்சு, என் பணத்தை கொடுத்தா தான் நீங்கள் இந்த இடத்த விட்டு போக முடியும்னு சொல்லிலாம் என்னை பல மணிக்கணக்கில் நான் தெருவிலே எல்லோரும் பார்த்துட்டு போகிற மாதிரி எல்லோரும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நான் அங்கேயே தெருவிலே நான் நின்று இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளது கிராமன்றதுனால ஒரு சின்ன கடன் தான், அது வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெலாம் இல்லை. ஆனால் அந்த கடனை கூட தர முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்க்கை வந்து நம்மளை நிறுத்தி வைக்கும். அந்த மாதிரி டைமெல்லாம் என் வீட்டில் வந்து பசங்க எல்லோரும் ஃபேமிலி எல்லாம் உள்ளே இருக்கும்போதே என் வீட்டை வந்து நைட்டில் வந்து கதவை டாப்பாக போட்டிருக்காங்க, கதவு மூடியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, இது கிராமத்துலாம் இதெல்லாம் நடக்கும். என் பணத்தை வந்து நீ கொடுத்தா தான் இந்த வீட்டிலே வந்து நீ இருக்க முடியும், நான் வீட்டை நான் பூட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு அசிங்கப்படுத்துறது தான், அவமானப்படுத்துறது தான் அந்த செயல். ஓகேங்களா, அப்படி பண்ணால் நம்மளோட பணத்தை கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி அதையும் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பிரச்சனை, நிறைய அவமானங்கள். ஒரு நாள் தவறாமல் நான் ஒருத்தவங்ககிட்டையும் அவமானப்பட்டு நான் தலை குனிஞ்சு நான் தெருவில் நான் நின்று இருக்கேன். அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ அவமானங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ ஒருத்தவன் வந்து தோத்தா கூட அவன் ஜெயிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் வரும். ஆனால் ஒரு தடவை நம்ம அவமானப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த அவமானப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலே வரும். நம்ம வந்து நல்லா தோத்தா ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் வரும். ஆனால் நம்ம ஒரு தடவை அவமானப்பட்டுட்டோன்னா தான் அது மனசார உண்மையாகவே அதை நம்ம ஃபீல் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம யார் முன்னாடிலாம் அவமானப்பட்டோமோ, யாரெல்லாம் நம்மளை பார்த்து சிரித்தாங்களோ, யாரெல்லாம் நம்மளை கேவலமாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடிலாம் நல்லா வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ அவமானப்படுத்தினவங்களை வந்து நம்ம மன்னிச்சு தான் ஆகணும், அவங்கள மறந்து தான் ஆகணும். ஏன்னா அது வேறு வழி கிடையாது. ஏன்னா பண விஷயம்னு வரும்போது அவங்க வந்து அவங்களோட சூழ்நிலையிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பணத்தை வசூல் பண்ணோன்னா அவங்க அப்படி தான் நடந்துப்பாங்க. ஓகேங்களா, அது அவங்களோட தப்பும் கிடையாது, தப்பு நம்ம மேலேயும் இருக்குது. கடனை வாங்கிட்டோன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அப்போ கடன் கொடுத்ததுனால வந்து
கடன் கொடுத்தவங்களை வந்து நம்ம மறப்போம், மன்னிப்போம். ஆனால் நம்ம பட்ட அவமானங்களை மட்டும் என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. என்னப்பா அவமானங்களை மறக்கக்கூடாதுன்னு அப்போ என்ன போயிட்டு எல்லோரும் ரிவெஞ்ச் எடுக்க போறியானா? கிடையாது. அவமானங்களை நம்ம மறக்காமல் இருந்தால் மட்டும்தான் ஏற்கனவே பண்ண தவறுகளை வந்து நம்ம திருப்பியும் நம்ம பண்ண மாட்டோம். ஓகேங்களா? தோத்தா கூட மறந்துட்டு திரும்ப முயற்சி பண்ணுறேன்ட்டு திரும்ப தவறுகள் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் ஒரு தடவை எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம அவமானப்பட்டு ஒரு தடவை நின்றுட்டோன்னா திருப்பி நம்ம பண்ண தவறுகள் வந்து திருப்பி நம்ம பண்ணவே மாட்டோம். ஏன்னா தோத்தா கூட திருப்பி அது வலிக்காது, அந்தளவுக்கு வலிக்காது. திருப்பி இன்னொரு தடவை தோல்வி கூட தாங்கிக்கலான்ற மாதிரி தான் மனசு தோணும். ஆனால் ஒரு தடவை அவமானப்பட்டு எல்லாரும் முன்னாடி நம்ம நின்று பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நான் தோற்று திரும்ப எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு நான் அவமானப்பட்டு நிற்கிறேன்ற எண்ணெல்லாம் நம்மளுக்கு வராது. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பயம் வந்துடும். இனிமேல் அந்த தவறுகளை நம்ம பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு புரிதல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்படி தான் நான் உருவானேன். எனக்கு வந்து நான் நிறைய விஷயங்களை நான் கோத்ரூ பண்ணதுனால தான் எதை பண்ணால் நம்ம வாழ்க்கைக்கு சரி, எதை பண்ணால் நம்ம வாழ்க்கைக்கு வந்து சரி இல்லை, இதை பண்ணால் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வரும், அவமானங்கள் வரும்னு எனக்கு தெரியுதோ அதை நான் பண்ணவே மாட்டேன். ஸோ அப்போ பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ நம்மக்கிட்ட இருக்க பணத்தை வந்து முதல்ல ப்ரொடக்ஷன் பண்ணணும். அதுக்கு மேலே என்ன வருமானம் வருதோ நம்ம எடுக்கணும். முதல்ல நம்மளோட கேபிட்டல் ப்ரொடக்ஷன் தான் முக்கியம். அப்போ அந்த கேபிட்டல் ப்ரொடக்டடாக இருக்கணும்னா நம்ம ஒழுங்காக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து நாங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும், நாங்கள் வந்து டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும், நாங்கள் வந்து எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பண்ணோம்னா அப்போ நாங்களும் எல்லாம் அவமானப்பட்டு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு வந்து நூடுல்ஸ் ஆகி வந்தால் தான் அப்போ நாங்களும் வர முடியுமானா அப்படி கிடையாது. அது ஆல்ரெடி எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து வந்தவங்க, பக்குவப்பட்டு வந்தவங்க, அனுபவத்தில் அவங்க சொல்கிறத அவங்கள ஃபாலோ பண்ணி கூட நம்ம வந்து நம்மளை திருத்திக்கிட்டு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியும், இதை பண்ணால் நம்மளுக்கு நல்லது வரும், இதை பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு கெட்டது தான் வரும், நம்ம அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த அமௌண்ட்டே போனாலும் பரவாயில்ல, அடுத்து ஒரு பர்சனல் லோன் இருக்குது, அதை எடுத்து நம்ம இதை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் ஜவுல் இருக்குது, வீட்டில் ஏதாவது ஒரு சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அந்த ஜொல்லை வச்சு அந்த பணத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம அடுத்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிக்கலாம், இல்லை அந்த லோன் எடுத்துக்கலாம், ஆப்பில் லோன் எடுத்துக்கலாம், இல்லை அவங்க 3 பைசா 5 பைசா 7 பைசா வட்டிக்கு கூட பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு அடுத்தடுத்த சாய்ஸஸ் நிறையா இருக்கிறதுனால தான் நீங்கள் மோஸ்ட்லி தப்பு பண்ணுவீங்களே. உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்து இனிமேல் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும் எல்லாம் யோசிச்சு தான் வருவீங்க. ஆனால் இங்கே வந்து அது சும்மா இருக்க மாட்டீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி வரதுக்கு முன்னாடியே கூட எடுப்பீங்க, இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜி படி ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்து சின்ன லாஸை பார்த்தா கூட அதை ரிகவர் பண்ணணுன்ட்டு கண்டபடி அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி நிறைய தவறுகளை பண்ணுவீங்க. அப்போ இன்னும் நீங்கள் உங்களை திருத்திக்காமல் அடுத்தடுத்த தவறுகளை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு இன்னும் ஃபண்டு சோர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் உங்கள்கிட்ட ஏதோ அடுத்தடுத்த ஐடியா வச்சுருக்கீங்க, ஃபண்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து மார்க்கில் போட்டு லாஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? என்றைக்கு எதுவுமே இல்லை, இதுதான் கடைசி வழி, வேறு வழியே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வருதோ அன்னைக்கு தான் நம்ம வந்து திருந்துவோம், அன்னைக்கு தான் நம்ம மாறுவோம். ஆனால் திருந்தி என்ன பிரயோஜனம்? எல்லாம் திருந்தி எல்லாம் புரிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரும்போது நம்மக்கிட்ட காசு இருக்காது, திரும்ப வாழ்க்கையை ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சில டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புலி இருக்கும், அது வந்து மானை தொருத்தும், கூட்டமாக நிறைய மானுங்க ஓடும். இந்த ஒரு மானை மட்டும் குறி வச்சு தொறுத்துட்டே ஓடும், ரொம்ப தூரம் ஓடும் புலி. ஆனால் அந்த மான் என்ன பண்ணும், சில நேரங்களில் கொஞ்சம் நேரம் ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிடும், ரொம்ப தூரம் ஓடும், ரொம்ப டஃப்பு கொடுக்கும். அப்போ அந்த புலி என்ன பண்ணும், ஓடனா போகுது விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம் விட்டுரும், அதை துரத்துறதை விட்டுட்டு கம்முன்னு போயிட்டு உக்காந்துக்கும். இது ஏன்னா அந்த புலிக்கு வந்து அந்த ஒரு மானுன்றது வந்து ஒரு சாய்ஸ் தான். இந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான், இது இல்லைனா இன்னொன்று, அதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, அதால் முடியும். எத்தனை மானை வேணால் அது போயிட்டு எதை வேணால் வேட்டையாட முடியும். எதுக்காக இவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு நம்ம நினச்சா எத்தனை மானை வேணால் நம்ம வேட்டையாட முடியும். அப்படி இருக்கும்போது இந்த டஃப்பு கொடுக்குற இந்த மானு பின்னாடி எதுக்கு ஓடி நம்ம டயர்ட் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமேனு அது அசால்ட்டாக உட்காந்துரும். ஆனால் அந்த மானுக்கு அப்படி கிடையாது, அதுக்கு வந்து சாய்ஸே கிடையாது, அது வாழ்ந்தே ஆகணும், உயிர் தப்பிச்சே ஆகணும்னா அது ஓடி தான் ஆகணும். கடைசி சாய்ஸ் அதுக்கு ஒரே சாய்ஸ் தான், அது வேகமாக தான் முழு திறமையும் பயன்படுத்தி அது ஓடியே ஆகணும், அதுக்கு ஒரு வழியே கிடையாது. அதனால் அந்த மான் தப்பிச்சிடுச்சு அன்றைக்கி. அதே மாதிரி தான் நாம்பளும், நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த சாய்ஸுமே கிடையாது, எந்த ஆப்ஷனுமே கிடையாது, ஒரே ஒரு வழி, வேறு வழியே கிடையாது. நம்ம இதை கரெக்டாக பண்ணால் தான் நம்மளுக்கு லைஃபு அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீங்கள் வேறு வழியே கிடையாது, நீங்கள் அதை கரெக்டாக பண்ணி தான் திருவீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தடவையும் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ஒரு ஃபண்டை எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதும் இதுதான் நம்மளுக்கு கடைசி சான்ஸு, இதுதான் நம்மளோட கடைசி இதை விட்டால் நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அந்த மானுக்கு எப்படி அதோட லைஃப் அந்த ஒரே ஒரு சாய்ஸ், அதுக்கு ஒரே வழி ஓடி தான் ஆகணும், கரெக்டாக பண்ணி தான் ஆகணுன்ற எண்ணத்தோடு அது பண்ணுது. அதே மாதிரியே நாம் ஒரு விஷயத்தையும் ஒரு நாளையும் இதுதான் கடைசி சாய்ஸு, இதுதான், இதை விட்டால் வேறு வழியே இல்லைன்ற எண்ணத்தோட ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணால் தான் நாம் வந்து கரெக்டாக நம்ம பண்ணுவோம். எல்லா பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் சேல்ஸ் நல்லா இருந்துராது, எல்லா நாளும் வருமானம் வந்துடாது. அது இல்லாத எல்லாத்துக்குமே ஒரு சீசன் இருக்குது. அப்போ ட்ரேடிங்கும் அதே மாதிரி தான், ஒரு சீசனல் பிஸ்னஸ் தான். ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம
நல்லா ப்ராஃபிட்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சில சீசன்ஸு ஒரு சில மாதங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், இல்லை ஒரு சின்ன லாஸஸ் வர கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் சீசன் கொஞ்சம் டல்லாக இருக்குது, சரியாக ப்ராஃபிட் பண்ண முடியல, ஒரு சின்ன சின்ன லாஸஸ் வருதுன்னா அன்னைக்கு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராசஸர் ஒரு நாளும் நீங்கள் ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கான நல்ல சீசன் அமையும் போது, ப்ராஃபிட் பண்ணுற சீசன் அமைஞ்சு வரும்போது நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ போய்ட்டு லாஸ் வருது, இந்த மாதம் சரியில்லை, சின்ன சின்ன லாஸஸ் வருதுன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியாமல், தாங்க முடியாமல் எமோஷனல் ட்ரிகர் ஆகி அதை கரெக்டான உங்கள் என்ன பண்ண வந்தேன்னு நினச்சி வந்தீங்களோ அதை பண்ணாமல் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிட்டீங்க, உங்கள் கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதமே நல்ல ஒரு சீசன் உங்களுக்கு ஃபேவரபுளான சீசன் வரும், நல்லா ப்ராஃபிட் பண்ணுற நாள் வரும். பட் அன்றைக்கி வந்து உங்ககிட்ட கேபிட்டல் இல்லைன்னா நீங்கள் எப்படி சம்பாதிப்பீங்க, நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? ஸோ அன்றைக்கி வந்து உங்ககிட்ட கேபிட்டல் இருக்காது. ஓகேங்களா? எல்லாம் அமைஞ்சு நல்லா வர டைம்னு பார்த்து நாம் அந்த டைமில் உயிரோடு அங்கே இருக்கணும்ல. இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது, கஷ்டகாலம் இருக்குதுன்றதுக்காக சின்ன சின்ன விஷயத்தை தாங்க முடியாமல் நம்ம எல்லாத்தையும் நம்மளே அழிச்சிட்டு போயிட்டா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல டைம் வரும், நம்மளுக்கு ஃபேவரபுளான ஒரு ப்ரைம் டைம் வரும், நல்ல காலம் வரும்ல, நல்ல நேரம் வரும்ல. அப்போ அந்த டைமில் நம்ம உயிரோடு இருக்கணும்ல. அதே மாதிரி தான் கேபிட்டல் வந்து மார்க்கெட் வந்து தர்ற டைமும் வரும். உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், உங்களோட ஐடியாஸ் நல்லா பக்காவாக ஒர்க் ஆகி நல்லா ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு சீசனும் வரும். அன்றைக்கி நம்ம உட்காந்து அதை அறுவடை பண்ணணும், அதை நம்ம எடுக்கணும்னா அன்றைக்கி நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்கணும். ஸோ அப்போ கேபிட்டல் ப்ரொடக்ஷன் தான் இங்கே ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின் ஃபோக்கஸ், மெயின் விஷயம் வந்து கேபிட்டல் ப்ரொடக்ஷன் தான். உங்கள் கேபிட்டல் வந்து நீங்கள் இழக்காமல் பத்திரமா வச்சுருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அதை பண்ணாவே நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்பயுமே கேபிட்டல் ப்ரொடக்ஷனில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான நல்ல லாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கீங்க, நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தாராளமாக அதுக்கேற்ற ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு வரும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ட்ரேடிங்கில் வந்து ட்ரேடிங் டிசிப்ளின், சைக்காலஜிலாம் ஒன்றும் கிடையாது. நாம்ளாக புரிஞ்சுக்கிட்டு எது நல்லது எது கெட்டது நாம் புரிஞ்சுக்கிட்டு அதோட உண்மையான அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம சரியாக பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.